நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னையடா அடிச்ச? இரு, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னென்னமோ இருக்கு. மாஸ்டர் பார்க்கணும். என்ன ஜிம்மில் சேரணுமா? மாஸ்டருக்கு வேண்டியவனா? வேற யாரா சொல்லி தொலை. பும்பு மாடு மாதிரி தலையாட்டிகிட்டே இருக்க. என்ன ஒருத்தர் அடிச்சிட்டானே, அதான் மாஸ்டர் பார்க்கலான்னு. பார்த்தா அப்படி தெரியலையே. எல்லாம் உள்காயம் பாஸ். அவன் எங்க ஏரியாலே வந்து அடிச்சிட்டான். ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவனை நீங்க அடிக்கணும், அக்கக்கா பிரிக்கணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். ரொம்ப பேசுவியோ? இதுக்கு தாண்டா ஜிம்முக்கு வரணுன்றது. நீ ஜிம்முக்கு போறன்னு தெரிஞ்ச ஒரு பையன் உன்னை தொற்றுப்பானா? சரி சரி வா. ஆமா, ஃபீஸ் கொண்டு வந்தே நீ? இருக்குண்ணே. சரி வா. Come on, come on, master. Come on, 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 super, super, master. ஐயோ, அச்சா. Come on, master. Come on, come on, come on, come on, come on, master. Super. Come on, super. Come on, அசத்திட்டீங்க. Come on, master. என்னடா வெயிட் போடுறீங்க? 15 கிலோ 20 கிலோன்னு வந்து 6 மாசம் ஆகுது. எத்தனை கிலோடா போட்டிருக்க? 5 கிலோ போட்டிருக்கேன் மாஸ்டர். சும்மா சொல்லாதடா. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். இத பாருங்க மாஸ்டர். என்னடா இது? நேத்து தான் எடை போட்டேன் 78 கிலோ. போன மாசம் 73 கிலோ இருந்தேன். இந்த மாசம் 5 கிலோ எடை கூடி இருக்கேன். பாத்தீங்களா? எல்லாரும் போய் வேலை செய்யுங்கடா. ஏண்டா ஏரியாவில் வந்து அடிச்சிருக்கான்னு சொல்ற? அசிங்கமா இல்ல? அசிங்கமா இருக்கிறதுனால மாஸ்டர் உங்களை பார்க்க வந்திருக்கேன். விடு விடு, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாஸ்டர், வாங்க போலாம். எங்க? அவனை அடிக்க. மாஸ்டர் எதுக்கு சிரிக்கிறாரு? ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு சிரிச்சன்னு புரியல. தம்பி, இந்த மாஸ்டர் சாதாரணமா யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அப்படி ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்கு சில டெஸ்ட் வைப்பாரு. அதுல நீ பாஸ் பண்ணணும். என்ன டெஸ்ட் மாஸ்டர்? தடால் எடுக்கணும். எத்தனை? 3. வெறும் 3 தானே? வாங்க மாஸ்டர், நான் போட்டு காட்டுறேன். தண்டால்லாம் பயங்கரமா போட்டிருக்கேன் எங்க ஊர்ல. வெறும் 3 தானே. 1. தம்பி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. வேற எப்படி பண்ணும்? எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறானே, என்ன வியாதியா இருக்கும்? 1 2. டேய் தூங்காதடா, எந்திரடா, இல்லைன்னா பின்னாடி அவனே உட்கார வச்சிருவேன். நீ 3 தண்டால் கம்ப்ளீட் பண்ணலனாலும் பரவாயில்ல. என்ன பிரச்சனை சொல்லு. மாஸ்டர், என்ன அடிச்சவனை நீங்க துடிக்க அடிக்கணும். அவன் கொட்டத்தை நீங்க அடக்கணும். எதுக்கு இப்ப டிஆர் மாதிரி பேசுற? டிஆர் தான் என் தலைவர். அப்ப நீ ஃபியூச்சர்ல நிறைய அடி வாங்கணும். சரிங்க மாஸ்டர், வாங்க போலாம். அவன் அடிக்கிறது. போலாங்கிறியே. ஏவா பியா சியா? ஏவா பியா சியாவா? புரியலையா? ஏன்னா ஆளையே கிஸ்கு. மதுரையில இருந்து ஆளுங்க வருவாங்க. பீச்சரோட வந்தாங்கன்னா கழுத்தை சீவிட்டு போயிட்டே இருப்பாங்க. பீனா ஆளு சாவ மாட்டான், கைய காலை மட்டும் எடுப்பாங்க. நம்ம ராயபுரம் அயோத்தி குப்பத்துல இருந்து பசங்க வருவாங்க. அப்போ
சீனா மாஸ்டர்? சீனா நம்ம ஜிம் பசங்களே வருவாங்க. உள்காயம் வேணா உள்குத்து, வெளிக்காயனா வெளிக்குத்து. எது வேணும்? ஏவா, பியா, சியா? ஒரே குழப்பமா இருக்கு மாஸ்டர். குழப்பமா இருக்கா? டேய் அந்த ஆல்பத்தை குடுறா. ஆல்பமா? சரி மாஸ்டர். என்னது இது? என்ன பாக்குற? ஃபோர்ஸா தான் முறுக்க சொன்னாங்க. இவன் கை பிஞ்சு கை. நான் கொஞ்சம் ஃபோர்ஸா முறுக்கணும்னா அதான் பிஞ்சுக்கிச்சு. சரி இப்போ சொல்லு, ஏவா, பியா, சியா? இல்ல மாஸ்டர், சிஏ ஓகே. சிஏ ஓகேவா? ஓகே மாஸ்டர். அப்ப ஃபீஸை கட்டு. எவ்வளவு மாஸ்டர்? சிக்கு 15,000 மாஸ்டர். 15,000. 15,000மா? அவ்வளவு காசுலாம் என்கிட்ட இல்ல மாஸ்டர். என்னதே அவ்வளவு காசு உங்ககிட்ட இல்லையா? டேய் கேள்றா. ஏண்டா காசு இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்குன்னு சொன்னா இவ்வளவு செலவாகும்னு எனக்கு தெரியாது. டேய் அவங்கிட்ட எவ்வளவுதான் இருக்குன்னு கேள்றா. எவ்வளோ வச்சிருக்கா? 5,000 தான் இருக்கு. 5,000 ரூபாய்க்கு என்ன கலட்டுறதா? டேய் ஆட்டோ 2 பைக்கு பசங்க காசு 10,000 ரூபா ஆகும்டா. பசங்க நைட்டு 100 ஹோட்டல்ல சாப்பிட்றாங்களா? எவ்வளவு காசு ஆகுது தெரியுமா? டேய் ஏன்டா மாஸ்டர் கோவப்படுத்திட்டு இருக்க? இருக்கிற அட்வான்ஸை கொடுத்துட்டு பொறுமையா வந்து பேலன்ஸ் கட்டுறா போடா. இல்ல நான் கிளம்புறேன். டேய் உக்கார். டேய் உங்ககிட்ட ஏபிசின்னு 3 கேட்டகரி தான் சொன்னேன். இது இல்லாம டின்னு ஒன்று இருக்கு. டியா? அது என்ன மாஸ்டர்? அது என்னதுன்னு பாக்குறியா? இங்க வந்துட்டு ஃபீஸ் கட்டாம போறவங்க கழுத்தை பர்மனண்டா முதுகு பக்கமே திருப்பி வைக்கிறது. பாய்ஸ் இப்ப என்னடா சொல்ற? 5,000 கொடுத்துறேன் மாஸ்டர். இந்தாங்க மாஸ்டர். அவன் ஆள் யாரு? அவன் எங்க இருக்கான்? நாளைக்கு அவன் இருக்க மாட்டான். நான் கிளம்புறேன் மாஸ்டர். நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, இந்த நல்ல புள்ள எல்லாம் கெட்ட புள்ள இல்ல. என்னடா முறைக்கிற? இது என்ன தெரியும்ல? டைகர் கிளாஸ் பிச்சிருவேன். முறைக்கிற கிளாஸ் எப்படிடா போயிட்டு இருக்கு? என்ன அவள் இப்படி கேட்ட? ஜாயின் பண்ணி 2 நாள் தான் ஆச்சு. மாஸ்டருக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் தெரியும்ல? ஓவரா பேசுறா சொல்லி வை, அப்புறம் நான் கோவப்பட்ட பிரச்சனை உனக்கு தான். சிரிங்கடா, நல்லா சிரிங்க. பவர் பாக்குறப்ப தெரியாது, பாயறப்ப தான் தெரியும். நம்ப மாட்டீங்களா? தனியா இருந்து அசால்ட்டா எத்தனை பேரும் அடிப்பேன் தெரியும்ல? அப்ப நம்பிக்கை இல்ல. அப்பந்திரா எந்திரா சொல்றேன். என் மூஞ்சில பஞ்ச் பண்ணு. வேணாண்டா. சொன்னா கேளுடா, பண்றா. வெயிட்டா வெயிட்டாடி. கொலகார பாவி. எப்படி நம்ம பஞ்சு? நீ தான்டா குத்து சொன்ன. எனக்கு தெரியாம குங்ஃபு கிளாஸ் போறியா நீ? யாரா இவங்க? டீ குடிக்க இவ்ளோ டெரரா வர்றீங்க? யாரா? மாப்பிள அவனை என்னதான் கை காட்டி பேசுறானே. உன்னை கை காட்டி பேசலடா, என்ன கை காட்டி பேசுறாங்க. உன்னை ஏன்டா கை நீட்டி பேசுறாங்க? அங்க வரான்ல, அவனை நேற்று அடிச்சிட்டேன். அதான் ஆளுங்களை கூட்டிட்டு வரான். மச்சான் ஆட்களை பார்த்தா வெயிட் அடிப்பாங்க போல இருக்கு. வா அப்படியே ஓடிடலாம். நீங்க வேணா போங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். எதுக்கு நீயே இப்போ உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? மச்சான் அவங்க கிட்ட அடி வாங்காம இருக்கிறது தான் இப்ப ரொம்ப முக்கியம். மகனை மாட்டணும், பார்த்து ஜூஸ் புழிஞ்சிருவாங்க. சொல்றது கேளு, ஓடி போயிடலாம். தம்பி பிரச்சனை வர மாதிரி இருக்குது, நீங்க ஓடி போங்க, நான் கதவு சத்தணும். டேய் நான் 1 2 3 எண்ணுவேன். அடுத்த நிமிஷம் இங்கே யாரும் இருக்கக்கூடாது. எப்படி ஓடுன்னு மட்டும் பாருங்க தம்பி. 1 2 3.
என்னடா நீ ஓடல? டேய் நேத்து நடிச்சல, இப்ப வந்திருக்கேன். அடிடா, இப்ப அடிடா. என்னடா முறைக்கிற? மாஸ்டர் கடைய மூடுன கொன்றுவேன். 5 டீய போடு. மாஸ்டர், இவனை மேல இருந்து கீழே அடிக்கலாமா இல்ல கீழே இருந்து மேல அடிக்கலாமா? ஆளு வாட்டமா தான் இருக்கான். இன்னைக்கு அடிச்சு பழகிட வேண்டியதான். என்ன இங்கே வேணாண்ணே, ஆளுங்கெல்லாம் வர இடம், பெட்ரோல் வர நேரம் வேற, நம்ம அப்படி உள்ளே போயிடலாம். படிச்ச பையன் தம்பி, அதான் நீ கரெக்டா பேசுற. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை நான் தனியா வச்சு டீல் பண்ணிக்கிறேன். மாஸ்டர், என்னடா டீயே சாப்பிட்டு போயிடலாமே. வந்துடலாம்டா, எவ்வளவு நேரம் ஆக போகுது? அதுவும் சரிதான். அண்ணே, ஒரு ஸ்பெஷல் டீ. சரி தம்பி. அண்ணன் டீண்ணே. நீலாம் ஒரு மாஸ்டரையா? அவன் தான் என் மாஸ்டர். என்ன அடி அடிக்கிறான்ப்பா. எந்த ஜிப்பா போற? சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. டேய், உனக்கு மரியாதை அவ்வளவுதான். டேய் நான் மாஸ்டர்ரா. மூர்ரா. பாஸ், எதுக்கு பாஸ் அவனை அந்த அடி அடிச்சீங்க? இதை நீங்க முதல்லயே கேட்டிருக்கணும். அதுக்கு தான் இப்ப ஃபீல் பண்றமே. அவன் என் தங்கச்சியை கேலி செஞ்சான். அவன் கேலி பண்ணல போல இருக்கு. வேற இந்த பொண்ணு, பொண்ணு நில்லுன்றல, நில்லுன்றல. கூப்பிட்டா நிக்க மாட்டியா? கூப்பிட்டு தானே இருக்கேன், நீ வாட்டுன்னு போயிட்டு இருக்க. இந்த பேக் விலை எவ்வளோ? உண்மையிலே தான் நடந்துச்சு. அதான் இவ்வளவு அடி வாங்கிட்டுமே, அதுக்கப்புறம் என்ன பொய்யா சொல்ல போறோம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோ, ஜோ, உனக்கு அசிங்கமா இல்ல? ஒருத்தனை பத்தி தப்பா பேசுற. காதுல இருக்கிறத கல்லட்டு. என்ன கார்த்தி, நல்ல பாட்டு. அவன் அன்னைக்கு என்ன பண்ணான்? யார் என்ன பண்ணா? இப்படி மொட்டைய கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு உன்னை கேலி பண்ணான்னு ஒப்பாரி வச்சல, அவன் என்ன பண்ணான்? அவனா, நான் வந்துட்டு இருந்தனா அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் வேகமா நடந்தேனா அவன் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருந்தான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு கால் பண்ணலான்னு பார்த்தனா என்கிட்ட பேலன்ஸே இல்லடா. சும்மா வளவலன்னு கதை பேசாத. உன்னை கேலி பண்ணான்னு சொன்னல, என்ன கேலி பண்ணா? ஹலோ, உங்க பேக் எங்க வாங்குனீங்க? சூப்பரா இருக்குன்னு வம்பு பண்ணான்டா. அப்புறம் வேற வேற என்ன கேட்கணும்? இதுக்கே நான் ரொம்ப பயந்துட்டேன். இதுக்கு அழுது ஊற கூட்டின? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? பேக் எங்க வாங்கினு தானே கேட்டான். அவன் பொறுக்கி மாதிரி இருந்தான்டா. என்ன பொறுக்கி மாதிரி புடலங்க மாதிரி? உன் பேச்சை கேட்டு அவனை போய் அடிச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? அன்னைக்கு அடிச்சது இல்லாம இன்னைக்கு வேற அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டேன். இன்னைக்கு ஏன்டா அடிச்ச? அவன் என்ன அடிக்க ஆள் கூட்டிட்டு வந்தான், அதான்
அடிக்கிறப்போ அடிச்சிட்டேன். அவன் எதுவும் பண்ணலன்னு உன்ன மனசு கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு நான் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவன் அப்படி பண்ண உடனே எனக்கு அழழியா வந்துருச்சு கார்த்தி. சாரிடா கார்த்தி. சாரி என்கிட்ட கேட்காத, போய் அவன்கிட்ட கேளு. தேவையில்லாம ஒருத்தன் அடிச்சு எனக்கு அசிங்கம். தேவையில்லாம அவன் அடி வாங்க வச்சிட்டோமே. முதல்ல அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அம்மா ஐயோ ஐயோ கடுக்குதே. டேய் டேய் என்னடா பண்ற? அடிபட்டது எனக்குடா. நீ வாட்டுன்னு உரிச்சு உள்ள தள்ளிட்டு இருக்கியடா. உனக்கே வாய் வந்தவாசி வரைக்கும் போகுது. இந்த பழத்தை எப்படி மச்சான் சாப்பிடுவ? டேய் ஜூஸ் போட்டாது குடுறா. நேத்துல இருந்து பார்க்க வச்சே சாப்பிட்டுட்டு இருக்கியடா. நீ கவலைப்படாதடா, இனி பார்க்காதப்பயே சாப்பிட்றேன். டேய் அதான் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாருடா. அப்புறமா எதுக்குடா அழுதுகிட்டே இருக்க? டேய் என் மேல நீ வச்சிருக்க பாசத்தை நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா திரும்ப இருக்கு. அழாதடா, சொல்றேன்டா, எனக்கு ஒண்ணும் இல்லடா. டேய் அவன் உனக்காக அழுகுறானா வேற ஒண்ணுக்காக அழுகுறான்? வேற எதுக்காகடா அழுகுறான் அவன்? வித்யா பாலனுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டானா, அதுதான் அழறான். டேய் எனக்காக அழலையா? டேட்டி பிக்சர்ஸ் பார்ட் 2 வரும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மச்சான். டேய் உன் நன்மை இங்க கட்டு போட்டு கிடக்குறான். வித்யா பாலன் கட்டிமலை நடக்குதுன்னு அழுகுற உன்ன. ஐயோ ஐயோ, இதுக்குதான் உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்கிறது. டேய் ஜூஸ் குடிக்கிறியா? எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பாசமா இருந்தது இல்லடா. எவ்வளவு அக்கறைடா என் மேல உங்களுக்கு. டேய் அவன் ஒன்னும் அக்கறையெல்லாம் ஒன்னும் கேட்கலடா. உனக்கு வேணான்னு அவன் குடிக்கலான்னு பாக்குறான். அடா பாவி, பசி எடுக்குதுடா, கொஞ்சமாவது குடுறா. புர்ரா. ஆமா. போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ அவன் வந்துட்டாடா, இங்கேயும் வந்துட்டாடா. எங்க வீட்டுக்கு சொல்லி அனுப்பிடுங்கடா. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காமிங்க. போடா போங்கடா, எழுந்துருச்சு. அடிச்சது போதாதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டியாம்மா? சாரி, என்ன மன்னிச்சிடு. அப்பெல்லாம் மன்னிக்க முடியாது. நீ முதல்ல கிளம்பு. அண்ணனை கூப்பிட்டு வந்து அடின்னு அடிச்சுட்டு இப்ப சோரி கேக்குறியா? சோரி? ஆமா, உங்ககிட்ட என்னம்மா கேட்டேன்? உன் பேக் நல்லா இருக்கு, என்ன வேலை, எங்க வாங்கினு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு உங்க அண்ணனை கூப்பிட்டு வந்து அடிக்கிற? உன் கூட பிறந்திருக்கானே ஒருத்தன், அவன் அண்ணன் இல்ல, அனுமார். நான் அடிக்கிறான். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட தப்பா சொல்லிட்டேன். என்ன ரொம்ப வலிக்குதா? இல்ல, ஜாலியா இருக்கு. கேள்விய பாரு. போமா, அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டு ஆறுதல் சொல்ல வந்துட்டேன். தயவு செய்து கிளம்பிடுமா. இங்க பாரு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லாத. நீ வந்து என்ன கிண்டல் பண்ண, நான் எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், அவன் வந்து உன்னை அடிச்சான். அதுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பு. எதுக்கு நீ ஆளை கூட்டிட்டு போன? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தாய், ஒரு சம்பந்தமும் வேணாம். வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு கிளம்புமா. நீ ஏன் இப்படி சொல்ற? உனக்காக தேடி தேடி வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? எங்க காட்டு பார்க்கலாம். அம்மா தேடி வாங்கிட்டு வந்த 3 ரூபா பூஸ்ட் பாக்கெட்டு. சரி தாய், வேற என்ன வாங்கிட்டு வந்திருக்க? இது எவ்வளவுமா? அதுவும் 3 ரூபாய் தான். அதுவும் 3 ரூபாய் தானே? அப்புறம் எதுக்குமா சப்போட்டா? இல்ல, இனிப்பா இருக்கும்னு. ஆப்பிள் ஆரஞ்சுன்னு வாங்கினா செலவாயிட போகுதுன்னு, பாஞ்சு பழம் 10 ரூபான்னு
சப்போட்டா வேணும் சமாளிக்கிறியாம்மா? ஒழுங்கா எடுத்துட்டு போமா. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் கிளம்புவேன். சொல்லிட்டே இருக்கேன், அடம் முடிச்சிட்டு இருக்க. முதல்ல கிளம்புமா. இந்த மாதிரி போன்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் மறுபடியும் நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். உங்க அண்ணனாமா? முடியாதுடா, பாடி கண்டிஷன் தாங்காதுமா. நீ எவ்வளவு நேரம் இருக்கியோ இங்கே இரு. ஏன் டாக்டர்கிட்ட சொல்லி இன்னொரு பெட்டு கூட போட சொல்றேன், நீ இங்கேயே கூட படுத்துக்கோ. ஆனா உங்க அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிடாது தாயி. சாரிப்பா. ஓகே ஓகே. என் மேல இந்த கோவம் போயிடுச்சுல்ல? போயிடுச்சு. அதையே எவ்வளவு வருத்தமா சொல்ற? அதுக்கெல்லாம் காரணம் இதாம்மா. அது என்ன உன்னோட ரெக்கார்ட் பிராக்டிகல்ஸா? ரெக்கார்ட் பிராக்டிகல்ஸ் தான், ஆனா இதெல்லாம் எந்த இல்லை. பின்ன ஊர்ல அண்ணன் இல்லாத காலேஜ் படிக்கிற தங்கச்சிங்களுக்கெல்லாம் ரெக்கார்டு வரைஞ்சி கொடுக்கறதுக்காக வாங்கி வந்தம்மா. ஆனா கைகளை ரெண்டும் உடைச்சு விட்டியே, இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? அதான் உடம்பு முடியலையே, திருப்பி கொடுத்துடு. முடியாதே. ஏன்? என் தானே தலைவன் என்ன அப்படி வளர்க்கலையேம்மா. யார் உங்க தலைவன்? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை தங்கச்சிங்களுக்காக மட்டுமே படம் எடுத்த என் தங்க தமிழம்மா, இவர்தாம்மா என் தானே தலைவன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். இந்த ரெக்கார்ட் எல்லாம் நானே முடிச்சு தரேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. நல்லா ரெஸ்ட் எடு. பாய். ஐயோ